ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா. அன்பார்ந்த பக்த கோடிகளே, வருகிற 17/4/2024 அன்று ஸ்ரீராமநவமி மிகவும் பிரசித்தி பெற்ற புதன்கிழமை அன்னைக்கு வருது. புதன்கிழமை பெருமாளுடைய அவதார தினமான ஸ்ரீராமநவமின்னு சொல்கிறோம். ராமருக்கு அவதார தினம் இது. ராமர் பிறந்த நாள். அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். புனர்னா மறுஜென்மம். அந்த மறுஜென்மத்தை அவர் எடுத்ததுனால அந்த வரக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவருடைய கஷ்டங்கள் அநேகமாக பார்த்தோம்னாக்கா ராமாவதாரத்தில் இந்த காட்டுக்கு போன சருணம், அதாவது 14 வருஷம் காட்டில் வந்தார். சீதையை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்து சீதையை தவற விட்டு அப்புறம் கண்டுபிடிச்சி கொடுத்து அதுக்கு நிறையா பேர் ராமர், ஆஞ்சநேயர், இன்னும் சொல்லப்போனால் லக்குமணன், ஆஞ்சநேயர், இந்தமாரி சுக்ரீவன், நிறைய பேர் இவருக்கு உதவி புரிஞ்சாங்க. இந்த ராம நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு பலம் அதிகமாகும் சொல்லும்போது உதாரணம் ஆஞ்சநேயர் தான். ராமரையே ஜெயிச்சுட்டு இருந்தார். அதனால் அவருக்கு சகல காரியம் கிடச்சது. அவருடைய நித்திய கீர்த்தியாக, அதாவது கீர்த்தியாக இருக்கார். இங்கே இருக்கக்கூடியது சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரஞ்சீவியாக இன்னும் இருக்கார். ராமாயணத்தில் ராமருடைய பிறப்பு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னாக்கா தசரதனுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்தமாரி குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே மிகவும் சிறப்பாக ரொம்பவும் ஆசைப்பட்டு ஓடி வந்தவோ கைகேயி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெத்தவ கௌசல்யா தான். கைகேயிக்கு தான் ரொம்பவும் அவர் மேலே பாசம் இருந்தது. ஆனால் அவங்கள தூஷிக்கிறாங்க. அவர் வரன்னு கேட்டு கடைசியில் பார்த்தாக்கா அவரை காட்டுக்கு அனுப்பிச்சது கைகேயி தான் அப்படிங்கிற மாரி எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த காரணங்கள் பல விதமாக சொல்லப்படுது. வியாக்கியானங்கள் நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அவர் அந்த சமயம் அந்த காட்டுக்கு அவர் செல்லவில்லைன்னாக்கா பல துயரங்களை அவர் அனுபவிச்சிருக்கணும். அந்த துயரங்கள்லேருந்து விடுபட்டதுக்கு கைகேயி ஒரு காரணமாக இருந்தாங்க. கைகேயும் கௌசலையும் அக்கா தங்கையாட்டம் தான் இருந்தாலும் பெத்தவ கௌசலை தான். ஆனால் வளர்த்தது ஃபுல்லாக கைகேயி தான். ராமருடைய ஒவ்வொரு அசைவும் கைகேயிக்கு தெரியும். இப்போ ராமர் அங்கே வராரு அப்படின்னு தெரிஞ்சாக்கா கௌசலை கூட தெரியாதாமா. கைகேயி என் பையன் வரா, ராமச்சந்திரமூர்த்தி வராரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனோபாவம் இருந்தது. பெத்த குழந்தைகளில் 4 குழந்தைகளும் மிகவும் சிறப்பான குழந்தைகள் தசரதருக்கு. அதில் ராமர் சொல்வாக்கு மிக்கவர், ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமஜாமத்தில் நம்ம ஜெயிக்கும் போது அவருடைய நேர்மைக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவருக்கு பிடிக்காது. ராமருடைய ராவணன் தவறுதலாக சீதையை தூக்கிட்டு சென்றது காரணத்தினால அதனால தான் அவர் கொஞ்சம் மனசுக்குள்ளார வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர் பின்னால் வருத்தப்பட்டார்னு ராமாயண காப்பியத்தில் கூட சொல்கிறாங்க. ஆனால் ராவணனுடைய பங்கு பார்த்தோம்னாக்கா சின்ன தவறு தான். அதை அவர் மன்னிச்சார். ஆனாலும் அவர் சில விஷயங்கள் மன்னிக்க முடியாத சூழ்நிலையில் ராமர் அவரை இது பண்ணார், வதம் பண்ணாருங்கிறது காப்பியத்தில். ராமாயணம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா நேர்மை நாணயம் தான் இருக்கும். மிக்காவாசி பார்த்தாக்கா எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது. ராமாயணத்தை பார்க்கும்போது ராமர் பிறக்கும் போதே அவருடைய பிறந்த அந்த குழந்தையினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பிரகாசமாக இருந்ததாக சொல்கிறாங்க. சூரியன் அப்படியே அவர் முன்னால் உதிச்ச மாரியும் சந்திரனும் சூரியனும் கலந்த ஒரு கலவையாக இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது இந்த தசரதனுக்கு ராமரை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அந்த எல்லமில்லா சந்தோஷத்தில் அவர் வாரி வழங்கினதாக சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை அந்தணர்களுக்கும் அவருடைய கை நிறைய பொற்காசுகளை கொடுத்தாரு. ஏன்னா இந்த பிறந்தக்கூடிய குழந்தை அவர் ஒரு அவதார புதல்வன்கிறத அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்தாரு. ராமருடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இந்த ஸ்ரீராமநவமிங்கிறது வரக்கூடிய 17ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை வரக்கூடிய நாள். அன்றைக்கி ராமர் பிறந்த நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதோடு அவர் பிறந்த உடனே அவர் கொண்டாடுறதுக்கு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாமா, எங்கெங்கேயோ அடைஞ்சாங்களா, என்ன செய்யலான்னு தெரியலையாமா. அந்த மக்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா, ஊரே சந்தோஷப்பட்டு தான். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு ஊரே சந்தோஷப்பட்டதுங்கிறது பெரிய நாடே சந்தோஷப்பட்டு, ஊரே சந்தோஷப்பட்டு, கிராமம் நகரம் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ராமர் பிறந்துட்டாரு அப்படிங்கும்போது ஒரு கிராமத்தில் கூட அவங்க அந்த கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையாமா அந்த சமயம் அவங்களுக்கு. அதனால் அவங்க வீட்டில் குடியானவர்கள் தான் ஜாஸ்தி இருந்திருக்காங்க அந்த சமயம்.
அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கக்கூடியது பால் தான் இருந்தது. பாலை என்ன பண்ணுறது, பாலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பாலை வந்து மோராக்கினாங்க, தயிராக்கினாங்க. தயிரை மோராக்கி அந்த மோரை சிலுப்பி எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அப்போ கருவேப்பிலை வந்து பக்கத்தில் வந்து கேட்டுச்சான். இந்த ராமருடைய இதில் வந்து எனக்கு ஒரு பங்கு வேணும்னு கேட்டும்போது பெருமாளுடைய அவர் அனுகிரகத்தில் அவங்க அந்த ஊரில் நிறைய இடத்துல கருவேப்பிலை தான் நிறையா இருந்தான். அவள் என்ன பண்ண, கையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கி போடுவாங்க. அதுமாரி கருவேப்பிலையை வாங்கி போட்டாங்களாம். அதேமாரி பெருங்காயம், இந்தமாரி ஒரு பச்சை மிளகா, இந்தமாரி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கொடுத்தாங்க. நீர்மோருக்குன்னு பேர், அதுக்கு நீர்மோர் ஆக்கிட்டாங்க. மோரை தண்ணியை ஊற்றினா நீராகிடுது, நீரும் மோரும் சேர்ந்தால் நீர்மோர். அந்த நீர்மோரை ஊரில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கொடுத்தாங்களாம். அந்த தாக சாந்தி, அதாவது இப்போது வெயில் காலம், பெருமாள் பிறந்தது வெயில் காலத்தில் பிறந்தாக்கா உஷ்ணம் அதிகமாகும். அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுங்கும் போது மோர் அதுக்கு சரியான மருந்துன்னு சொல்லிட்டு மோரை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த உஷ்ணத்தை தணிச்சதாக புராணங்கள் சொல்கிறது. அதாவது நீர்மோர் பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்மோர் அடுத்தது பானகம் சொல்லுவாங்க. பானகம் யாருக்கு ரொம்ப பிரசித்தப்பட்டதுனாக்கா நரசிம்மர் பெருமாளுக்கு பானகம் இருந்தால். ஏன்னா அவரும் உஷ்ணத்துக்கு அதிபதி. உஷ்ணத்துனா அவர் கோவக்காரர், ரொம்ப கோபம் தான் அவர் தாங்க முடியாது. ஆனால் அவர் கொடுக்கணும்னு நினச்சா அள்ளி அள்ளி கொடுத்து போவார். அப்பேற்பட்ட கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குங்கிறது நரசிம்மரை வச்சு தான் வந்தது இந்த பழமொழி. அவ்வளோ சிறப்பான அந்த ஸ்ரீராம நவமி மிகவும் சிறப்பாக இருக்குது.